நான் காண்பது கனவா இல்லை நினைவா? என்ன இந்த பக்கம் ரெண்டு டின்னு பேர்ல மாலகட்டவளை ஈடகட்டவளை தூடுகட்டவளை சொர்ணகம் நக்கித்தன நாரவாய்பத்த தெல்லவாய்பத்த தேவரைபத்த பையனே எங்கடா அப்படி ஏறிட்டு வர? என்னடா சாமி ஓம் சக்தி எல்லாம் ஒரிஜினலா இருக்கு பாருங்க. சாமி வேண்டாம் விளக்கமா பிஞ்சு போயிருக்காங்க. சரி ஏன் பேச மாட்டாளா? என்னடா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பேசுறாங்க. என்னடா அப்படி நீ என்ன அப்படி நீடுகற? ஓட்ட கோதி போறதோல என்னடா அப்படி நீடுகற? ஏமா பெண்களை கண்டால உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? சூப்பரா ரசிக்குவேன். என்னடா கூட்டும் கோயா சும்மா கடப்ப அங்க பிடிச்சு நசிக்கிறங்க. ஆல்ரெடி நசிக்கு ஒண்ணு போட்டாங்க ஆயா. ஏங்க அழகான ஒரு பாடல் பாடுங்க. பாட்டு எந்த மாதிரி? என்னங்க அண்ணா? ஐயோ அண்ணனா? மாமா. அப்படி கூப்பிடு நான் தான். ஒரு அழகான பெண்களை கண்டால் ஆடல் பாடல் பாட்டு பாடி ரசிக்கணும். சூப்பரா பாடுவோமா பாட்டு? ஆமா பாட்டு. அழகு பியூட்டி அழகு கண்ணாடி அழகு பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி யா பர்சனாலிட்டி படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் தானடி நான் வேற லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி போயபேடி நம்ம போயபேடி மார்க்கெட்டில வந்து பாரடி நான் கோடி மூட்டை தூக்கறவன் ஆனா என்னடி பாக்கியில அப் டவுன் வந்து போகுண்டி பாக்கியில அப் டவுன் வந்து போகுண்டி நான் அப்ப கூட உங்களை விட்டு போக மாட்டேடி அடிப்பட்டி உடல புளிச்சு இப்ப சொல்லு 100 பேர்த்த சொல்லு அடிப்பட்டி இந்த பாட்டுல எங்களுக்கு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கல. வேற ஒரு அழகான காதல் பாட்டு பாடுங்க. காதல் பாட்டு நீங்க பாடக்கூடிய பாட்டுல நாங்க அனைவருமே உங்க அழகான மயங்கணும். அப்படியா? ஆமா 4 பேர்த்தையும் சொல்லிட்டு கையில புடிக்கிட்டுமா? 4 பேர்த்தையும் எம்ஜிஆர் ஒரு பொம்பளை தான் சொல்லிட்டு பிடிச்சாரு. நான் 4 குலகாரெல்லாம் 4 பேர்த்தையும் சொல்லிட்டு அடிப்பேன். சௌரியத்து போல சத்துக்குது உடம்புல என்ன இங்க பாத்தியா? கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவலைகள் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவலைகள் அம்மா பூவோடு வருவே பொட்டோடு வருவே சிங்கார சின்ன வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க பத்தாண்டு காதில் சுத்தாமல் இருந்தால் முத்தாக செய்யும் வளையல் இது பத்தாடை உடம்பு பத்தாமல் இருந்தால் ஒன்னாக செய்யும் வளையல் தங்கி வளையல் முத்து முத்தான வளையலுங்க தங்கி வளையல் முத்து முத்தான வளையல். ஐயோ கண்டாரோலி பசங்களா மகேந்திரா ஏதாவது பண்ணிட்டானா? ஏதாவது மேல கை வச்சிட்டானா? இடிக்கல ஏதாவது அடி விழுந்துருச்சா? சரி நல்லா இருக்கீங்களா? தேவடியா டேய் ஏடா இங்க நான் உளுந்து கடக்குற எண்ணெய் தூக்காம அந்த பிள்ளைங்க ஏதோ படுத்துட்டு ஏதோ அடியில ஆராய்ச்சி பண்றேன்னு நினைச்சிருக்கேன். இங்க எங்கடா ஆராய்ச்சி பண்றதெல்லாம் மறைச்சிக்கிட்டு எல்லாம் சரியா போச்சு. எம்ஜிஆர் நான் அந்த பிள்ளைய சொல்லிட்டு அடிப்பாருல சரி அந்த மாதிரி பிடிக்கலான்னு பார்த்தேன். தின்னு பேரலாட்டு இருக்கிறாளுங்கெல்லாம் சின்னத்துல இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்குமா? எல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிடா. 10 ரூபா தர வரீங்களா? போனால் போகட்டும். நான் பூரா தரேன். என்னிடத்துல எக்கச்சக்க இடம் கூட பேசக்கூடாது. சீனாக வந்திருக்கும் மாபெரும் தெய்வீக சபை தேவலோகத்தில் கூடினால் அது ஒரு தேவூர் சபை. இந்த பூலோகத்தில் கூடியபடியா அது சபை ஒரு ராஜ புண்ணியமான சபை. நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையும் பெருமையும் சிறந்த அழகு திரு தாய் திருநாடு. அதாவது கரெக்டூர். ஆமாம்மா இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் என்ன? நாடகத்தின் பெயர் அதாவது இன்னைக்கு வைத்துள்ள நாடகத்தின் பெயர் அதாவது பரமக்கேது பாவாடராயி சண்டை சமயபுரத்தால் மாரியம்மன் பிறப்பு. நாடகத்தில் சபை முன்பதாக வந்திருக்கும் பொழுது நாங்கள் யார் ஊமத்திகளா? அவங்க பேச மாட்டாங்களா? என்னது நாங்கள் யார்? அவ யாரு? உங்களுடைய பேர் என்ன தெரியுமா?
என்னுடைய பெயரோ ரம்பை. சரிங்க, உங்களுடைய பெயர்? அண்ணா வாழ பருவம் இல்ல, சரி. சோழ குயில போல என்னுடைய பெயரோ திலோத்தமை. உங்களுடைய பெயரோ 950. தட்டு வாங்கி விடுதே திலோத்தமை. நல்லா இருக்கு. உங்களுடைய பெயர்? ஆயிரம் தாதிமார்கள் பின்னே அலங்கள் ஏந்தி வர பின்னாடி என்னுடைய பெயரோ ஐயா வாங்க, உங்களுக்கு தான் பொண்ணுங்களா இருக்கிறேன். என்னுடைய பெயரோ ரதிதேவி என்று சொல்லக்கூடிய ரதி. உங்களுடைய பெயர்? ஓ சரிங்க, ஓர்துங்கயா. என்னுடைய பெயர் தான் ஊர்வசி. ஊற வச்சாலா? ஊர்வசி. உங்களுடைய பெயர்? ரம்பையடா. முதல்ல தான் சொன்னேன். அம்மா, நாங்கெல்லாம் எப்படி பிறந்தவர்கள்? எப்படி பிறந்தீங்க? நாங்க ஒரு மாநில பெண்ணமா, தெய்வீக பெண்ணமா? தெய்வீக பெண்ணமா? எப்படி பிறந்தோம்?
பிறந்தீங்க உங்களுடைய தாய் தந்தைகள் யாருங்க நாங்கள் எப்படி பிறந்தவர்கள் யாரால் பிறக்கப்பட்டவர் அதாவது தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரிங்க அசுரர்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து அதாவது மந்திரகிரி மலையை மத்தாகவும் மத்தாகவும் ஆதிசேஷன் என்ற பாம்பை அணை கயிறாக பூட்டி பூட்டி திருப்பார்க்கடலை ஒரு பாண்டமாக வைத்து வைத்து தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறம் நின்று தேவ அமிர்தம் கடந்தார்கள் சரிங்க. அந்த தேவ அமிர்தத்திலே ஆமா இதே, ஆமா நாங்கள் கட்டிப்பெண்கள் அனைவரும் பிறந்தோம் ஓ இந்த கன்னி பெண்கள் நீங்க எல்லாருமே பிறந்தீங்க ஏங்க கன்னி பெண்கள் எல்லாரும் பிறந்தன்னு சொல்றீங்க தேவ அமிர்தத்தில் பிறந்து உங்களுக்கெல்லாம் என்ன வேலை நாங்கள் யாரிடத்தில் அடைக்கலமா யாரிடத்தில் அடைக்கலமா இருக்கிறீங்க தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய தேவேந்திர மன்னனிடத்தில் தேவேந்திர மன்னன் நாங்களோ நாட்டியம் புரியக்கூடிய நாட்டியம் பரதநாட்டியம் நாட்டிய பெண்களா நீங்களா ஏங்க அப்படியாக இருந்தாலும் நீ ஓடாடி வந்த விஷயம் அது என்ன காரணம் அண்ணன் தேவனே உங்களுக்கு வைத்தர் சொன்னார் தேவேந்திர மன்னன் ஒண்ணே கூட்ட சொன்னாங்க அப்படியா இன்னும் அது மட்டும் அல்லாமல் நம்ம அருமையான நல்ல உள்ளம் ஐயாவாக விளங்கக்கூடிய இன்னும் சேர்மன் ஐயா அவர் சொத்திலிருந்து வருகிற வேஷக்காரர் எல்லாத்துக்குமே ஆளுக்கு 200 ரூபாய் பணம் செய்திருக்கிறார் ஆமா நல்லபடியாக தந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் வேலையா அவர்களும் இன்னும் நம்ம அப்பா அப்பா வந்தாரு யாரு பொன்னுசாமி ஐயா பொன்னுசாமி ஐயா அவர் சொத்திலிருந்து 1 ரூபாயும் அப்பா கிடையாது மாமன் தந்தையாகப்பட்டவர் அவரது சொத்திலிருந்து 1 ரூபாயும் நமக்காக தந்துள்ளார் சரிங்க அவர் குடும்பமாகப்பட்டது எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லா வல்ல ஆண்டவன் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழ வேண்டும் ராமோ அர்ப்பணம் சரியா போயிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்